ஓம் சாந்தி 11/11/2022 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை யார் சதா சுகம் கொடுக்கிறாரோ, தினமும் படிப்பிக்கிறாரோ, ஞான பொக்கிஷங்களை கொடுக்கிறாரோ, அப்படிப்பட்ட தந்தையை மறக்காதீர்கள். ஸ்ரீமத் படி சதா நடந்து கொண்டே இருங்கள். கேள்வி: தந்தையின் மாயாஜாலம் எது? அதை மனிதர்கள் செய்ய முடியாது. பதில்: இந்த முள்காட்டை மாற்றி அழகிய மலர் தோட்டமாக ஆக்கிவிடுவது, தூய்மையற்ற மனிதர்களை தூய்மையான தேவதைகளாக ஆக்கிவிடுவது இந்த மாயாஜாலம் தந்தையினுடையது, எந்த ஒரு மனிதனுடையதும் அல்ல. தந்தைதான் அனைவரையும் விட பெரிய சமூக சேவகர். அவர் தூய்மையற்ற ஷரீரத்தில் தூய்மையற்ற உலகத்தில் வந்து முழு தூய்மையற்ற உலகத்தையும் தூய்மையாக்குகிறார். இந்த முரளில பாபா சொர்க்கத்தில் எல்லாருமே சுகமாக இருப்பாங்க. பதவி வித்தியாசம் இருக்கும், வரிசை கிரமமாக இருந்தாலும் எல்லாருமே சுகமாக இருப்பாங்க. அதற்காக முயற்சி செய்யாமல் இருந்துடக்கூடாது. முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்றார். என்னை நினைவு செய்யுங்க, கரை நீங்கிடும், உண்மையான தங்கமாக மாறிடுவீங்க. அப்போதான் பாஸ்வித்தானர் ஆக முடியும் அப்படின்றார். முயற்சி செய்யுங்க. முயற்சினால நடக்காததுன்னு ஏதாவது இருக்கா? முயற்சி செய்தால் எல்லாமே சாத்தியம் அப்படின்றார். நீங்கள் ஆஸ்தி அடையிறதுக்காக பாபாவின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை மறக்கக்கூடாதுன்றார். அதுக்கு குழந்தைகள் பாபா அடிக்கடி மறந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாபா கேட்குறார், உங்களை நரக்கவாசியாக ஆக்கக்கூடிய தந்தையை நினைவு செய்கிறீங்க, ஆனால் சொர்க்கவாசி ஆக்கக்கூடிய தந்தையை மறந்துடுறீங்களா? அதனால் மறக்காதீங்க. தந்தையை மறக்கலை அப்படின்னா ஆஸ்தியும் மறக்க மாட்டீங்க, அப்போ முயற்சியும் செய்வீங்க. முரளியின் பாடல்: குழந்தை பருவத்தின் நாட்களை மறந்துவிடாதீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள், தங்களுடைய பாடலை கேட்டீர்கள். நீங்கள் தாய் தந்தையின் இனிமையான குழந்தைகள். பாபா இனிமையான குழந்தைகளுக்கு சொல்கிறார், இன்று மம்மா பாபா என்று சொல்லிவிட்டு நாளை மறந்துவிடக்கூடாது. மறந்துவிட்டீர்கள் என்றால் ஆஸ்தியை இழந்து விடுவீர்கள். ஆனால் குழந்தைகள் கேட்டுக்கொண்டே மறந்து விடுகிறார்கள். இருந்தாலும் பாபா சகஜமான வழி சொல்கிறார். வீடு வாசல் இல்லற விவகாரங்கள் எதையும் விட வைப்பதில்லை. பாபா சொல்கிறார், குடும்பஸ்தராக இருந்தாலும் குமாராக இருந்தாலும் ஸ்ரீமத் படி நடப்பதற்கான முயற்சியை மட்டும் செய்யுங்கள். இப்படிப்பட்ட தந்தையை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். பாபா புகார் செய்கிறார், குழந்தைகளில் ஒரு சிலர் மம்மா பாபா என்று சொல்லிவிட்டு பிறகு தங்களை பற்றி தகவல் எதையும் தெரியப்படுத்துவதில்லை. தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடைகிறார்கள், பிறகு அவரை மறந்து விடுகிறார்கள். நரகத்தின் ஆஸ்தியை தருகின்ற தந்தைக்கு, அதாவது லௌகீக தந்தைக்கு மிகுந்த குஷியோடு கடிதம் எழுதுகிறார்கள். கடிதம் வரவில்லை என்றால் தாய் தந்தைக்கு கூட குழப்பம் ஏற்படுகிறது. நோய்வாய்ப்பட்டிருப்பார்களோ என்னவோ தெரியவில்லையே என்று யோசிப்பார்கள். அதுபோல் எல்லையற்ற தந்தையும் கடிதம் வரவில்லை என்றால் குழந்தைகளின் நிலைமை என்னவாக இருக்குமோ தெரியவில்லையே என்று காத்திருப்பார் அல்லவா? அதாவது சாக்கார் பாபா காலத்தில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது. மதுபனுக்கு வந்துட்டு போனாலே அதுக்கப்புறமா அவங்க பாபாவுக்கு அவங்களுடைய முயற்சியினுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். பாபா, நாங்கள் ஸ்ரீமத் படி நடந்துகிட்ருக்குறோம், யோகா நல்லா இருக்குது, ஞான சிந்தனை செய்கிறோம், தினமும் கிளாஸுக்கு போகிறோம். அல்லது மாயா வந்தால் கூட, பாபா இந்த மாதிரி வீண் சிந்தனைகள் வந்தது, இது போல் நான் மாயாவுக்கு அடிமை ஆயிட்டேன், எனக்கு ஏதாவது சொல்லுங்கள், நான் முயற்சியில் முன்னேறணும், அல்லது நான் செய்துட்ருக்கிறது கரெக்டாக அப்படின்னு எல்லாமே எழுதுவாங்க. அதுக்கு பாபா சொல்லிகிட்ருக்கிறார்,
இப்படி லெட்டர் எழுதுனா ஓகே, எழுதலை அப்படின்னா லௌகீகத்திலே அப்படி தானே. அப்பா அம்மாவுக்கு குழந்தைகள் லெட்டர் போடலை அப்படின்னா அப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு குழப்பமாக இருக்கும். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, படிக்க போயிருக்காங்க லெட்டர் வரலையே அப்படிலாம் நினைப்பாங்க தானே. அதுபோல் அலௌகீகத்தில் கூட நமக்கு தந்தையாக இருக்கக்கூடிய பிரம்மா பாபா நினைப்பார், என்ன ஆச்சோ ஏதாச்சோ, எப்படி இருக்காங்களோ, மாயை ஏதாவது பண்ணிடுச்சா அப்படின்னு சொல்லி நினைப்பார் இல்லையா. அதனால லெட்டர் எழுதணும் அப்படின்றார். இப்போ எல்லாம் மொபைல் காலம், அந்த காலத்தில் அப்படி இருந்தது. பாபாவும் தினமும் பொக்கிஷங்களை தருகிறார், தினமும் கற்பிக்கவும் செய்கிறார், அன்பு காட்டுகிறார். தந்தை, ஆசிரியர், சத்குரு மூவருமாக இருக்கிறார். லௌகீக தந்தைக்கு குழந்தைகள் கடிதம் எழுதுகிறார்கள், குருவையும் நினைவு செய்கிறார்கள். ஆனால் யார் சதா சுகம் கொடுப்பவரோ, சத்தியமான கண்டத்திற்கு அதிபதியாக்குகிறாரோ அந்த தந்தையை மறந்து விடுகிறார்கள். கடிதம் கூட எழுதுவதில்லை. குழந்தைகளுக்கு என்னவாயிற்று, மாயா அடி கொடுத்து விட்டதா அல்லது விகாரத்தில் தள்ளிவிட்டதா என்று பாபாவுக்கும் கவலை ஏற்படுகிறது. கடிதம் எழுதினால் பாபா முரளியிலேயே குழந்தைகளுக்கு எச்சரிக்கை தருவார் அல்லவா. இப்படி தன்னை பாதுகாத்து கொண்டே இருங்கள் என்று பாபா அறிவுரை தருவார். ஏனென்றால் இந்த பிரம்மா பாபா சிவ் பாபாவின் அனைவரை விட பெரிய குழந்தை, அனைவரையும் விட முன்னால் சென்று கொண்டிருக்கிறார். இவரிடம் அனைத்து விதமான புயல்களும் வருகிறது. மகாவீர், ஹனுமான் என்று இவரைதான் சொல்வார்கள். முன்னால் இருப்பதினால், பலசாலியாக இருக்கும் காரணத்தினால் மாயாவும் பலசாலியாகி இவரோடுதான் முதலில் யுத்தம் செய்கிறது. அதாவது பிரம்மா பாபா இந்த படையினுடைய தளபதி மாதிரி முன்னாடி இருக்கிறார். ஆகல எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த மாயை வந்தாலும், புயல் வந்தாலும் முதல்ல இவரை தான் தாக்குது. இவருக்கு எல்லா அனுபவமும் இருக்குது. ஆகல நீ பிரம்மா பாபாவுக்கு சொன்னாலும் அவரும் அதற்கு வேண்டிய ஆலோசனையெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு சிவபாபா சொல்லிகிட்ருக்கிறார். ஏன்னா இவர் தான் என்னுடைய மூத்த குழந்தை, நிறைய அனுபவம் இவருக்கு இருக்குது. இவர் பலசாலியாக இருக்கிற காரணத்தினால மாயாவும் இவரோடு பலசாலியாக தான் யுத்தம் செய்கிறது. அதனால குழந்தைகளுக்கு நல்ல அறிவுரை கொடுப்பார். பாபா உங்களுக்கு எப்படி புயல் வரும், நீங்களோ வயதானவர் என்று குழந்தைகள் கேட்கிறார்கள். அதற்கு பிரம்மா பாபா, என்னிடம் அனைத்தும் வருகிறது, இல்லையென்றால் நான் உங்களுக்கு எப்படி எச்சரிக்கை தருவேன் என்று சொல்கிறார். ஆனால் குழந்தைகள் பாபாவிடம் சொல்வதே இல்லை. புயல்களில் மூச்சு திணறி மூழ்கி இறந்து போகிறார்கள். அதாவது ஒரு லீடர் அப்படின்னா எல்லா விதமான அனுபவங்களும் இருக்கணும், அப்போ தான் அந்த குழுவை அவரால் லீட் பண்ண முடியும். அதுபோல் பிரம்மா பாபா சொல்கிறார், எல்லாமே எனக்கும் வரும், எனக்கு வந்தாதானே உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்ய முடியும் அப்படின்றார். மாயா மிகவும் வேகமானது, ஓங்கி ஒரு குத்து விடுகிறது. பக்தி மார்க்கத்தின் அந்த சித்திரங்கள் அனைத்தும் சந்தேக புத்தியை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சித்திரங்கள் நிச்சய புத்தியை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது தேவதைகளுடைய தர்மமே அஹிம்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அஹிம்சா பரமோ தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தேவதைகள் கையில் ஆயுதங்களை காட்டிருக்காங்க. விநாயகருக்கு யானை முகத்தை காட்டிருக்காங்க. தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்த மாதிரி காட்டிருக்காங்க. ராமரும் அழுதாரு, கிருஷ்ணரை ஒரு வேடன் அம்பு போட்டு சாகடிச்சிட்டான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது இன்னும் சந்தேக புத்தி தான் உருவாகுது. அதனால் பாபா உங்களுடைய இந்த சித்திரங்கள் மூலமாக நிச்சய புத்தியுடையவர்களாக எல்லாரும் ஆக முடியும் அப்படின்றார். விஷ்ணுனுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மா வந்த மாதிரி காட்டியிருக்காங்க. சிவபாபா பாரதத்தில் தூய்மையான இல்லற மார்க்கத்தை உருவாக்குவதற்காக வருகிறார். இப்பொழுது மனிதர்கள் அமைதியை விரும்புகிறார்கள். இது முழு உலகத்தின் கேள்வியாகும். அதற்கான பொறுப்பு தந்தையிடம் இருக்கிறது.
அதாவது உலகத்தில் அமைதி ஸ்தாபனை செய்கிறதுக்கான பொறுப்பு என்னுடையது அப்படின்றார் பாபா. ஆகையால் எப்போ இந்த உலகம் நரகம் ஆயிடுறதோ அப்போ சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்கு நான் தானே வரணும். நான் உலகத்தில் அமைதி ஸ்தாபனை செய்கிறேன். பாபா சொல்கிறார், நான் உங்களை சொர்க்கவாசியாக ஆக்குகிறேன், இனிமையான உலகத்திற்கு அழைத்து செல்கிறேன், பிறகு உங்களை இனிமையான ராஜ்யத்திற்கு அனுப்பி வைப்பேன். அப்படிப்பட்ட தந்தையிடம் இரவும் பகலும் படித்து ஆஸ்தி அடைய வேண்டும். அதாவது காலையில் 1 மணி நேரம் மற்றும் மாலையில் 1 மணி நேரம் தவறாமல் படியுங்கள். அதாவது இரவு பகல் படிக்கிறதுன்னா இரவு பகல் யாரும் படிச்சுட்டே இருக்க முடியாது. காலையில் 1 மணி நேரம் அல்லது இரவில் 1 மணி நேரம் தவறாமல் படிக்கணும் அப்படின்றார். அதிகாலையில் அனைவருக்கும் நேரம் கிடைக்கிறது. இச்சமயம் முழு உலகத்தினுடைய முகமும் கருப்பாகி விட்டிருக்கிறது. அதை பாபா வெள்ளையாக்குகிறார். பாபா பாரதத்தின் முகத்தை திருப்பி விடுகிறார். அதாவது முள் காட்டை மலர்களின் தோட்டமாக ஆக்குகிறார். அப்படிப்பட்ட மந்திரவாதியாக இருக்கிறார். சொர்க்கத்தின் தோட்டத்தில் பாரதம்தான் இருக்கும். நீங்கள் ஆஸ்தி அடைவதற்காக பாபாவின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்பது நினைவிருக்க வேண்டும், மறக்கக்கூடாது. குழந்தைகள் பாபா அடிக்கடி மறந்து போகிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு பாபா, அட உங்களை யார் நரக்கவாசியாக ஆக்குகிறாரோ அவரை நினைவு செய்கிறீர்கள், ஆனால் சொர்க்கவாசியாக ஆக்கக்கூடிய தந்தையை மறந்து விடுகிறீர்களா என்று கேட்கிறார். சொர்க்கத்தில் அனைவருமே சுகமாக இருப்பார்கள். அங்கேயும் பதவி வரிசை கிரமமாக இருக்கும், ஆனால் அனைவருமே சுகமாக இருப்பார்கள். நாம் முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடைய வேண்டும். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் கரை நீங்கும். எப்போது உண்மையான தங்கமாக ஆகுவீர்களோ அப்போது பாஸ் வித் ஆனர் ஆவீர்கள் என்று பாபா சொல்கிறார். முயற்சியினால் என்ன நடக்க முடியாது? அதாவது முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்தால் முடியாததுன்னு ஏதாவது இருக்குமா? எல்லாமே முடியும் அப்படின்றார். இந்த ஈஸ்வரிய குழந்தை பருவத்தை மறந்துவிடாதீர்கள். அப்படிப்பட்ட தந்தையை அடிக்கடி நினைவு செய்ய வேண்டும். நினைவின் மூலம் நீங்கள் தங்கம் ஆகிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எந்த விதமான தவறும் செய்யக்கூடாது. ஒருவரை ஒருவர் எச்சரிக்கை செய்து தந்தையை நினைவுபடுத்திக் கொண்டே முன்னேற்றத்தை அடைய வேண்டும். தன்னுடைய ஈஸ்வரிய குழந்தை பருவத்தை மறந்துவிடக்கூடாது. 2வது பாயிண்ட், மம்மா பாபாவை பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும். மாயாவின் புயல்களால் பயந்துவிடக்கூடாது. அமிர்த வேளையில் தந்தையின் நினைவில் அமர்ந்து சுகத்தின் அனுபவம் செய்ய வேண்டும். வரதானம், திடத்தன்மையின் சக்தி மூலம் வெற்றி அடையக்கூடிய, பயன்பாட்டில் கொண்டு வரக்கூடியவர் மற்றும் திரிகாலதர்ஷி ஆகுங்கள். பாப் தாதாவின் வரதானம், எங்கு திடத்தன்மை இருக்கிறதோ அங்கு வெற்றி இருக்கும் என்பதாகும். எனவே திடத்தன்மையுடன் எந்த ஒரு குணம் அல்லது சக்தியை பயன்பாட்டில் கொண்டு வருவதற்கான புரோகிராம் செய்யுங்கள். மேலும் முதலில் தனக்குள் திருப்தியின் அனுபவம் செய்யுங்கள். நான் செய்தே ஆக வேண்டும் என்ற திட சங்கல்பம் செய்யுங்கள். பிறருடைய கவனக்குறைவின் தாக்கம் ஏற்படக்கூடாது. திரிகாலதர்ஷி நிலை என்ற ஆசனத்தில் அமர்ந்து நேரத்திற்கு தகுந்த விதியின் மூலம் முதலில் சுயம் சித்தி ஸ்வரூபம் ஆகுங்கள். அப்போதுதான் பயன்பாட்டில் கொண்டு வரக்கூடிய சக்திசாலியான குழு தயாராகும். மேலும் குழுவின் கிரணங்கள் நிறைய காரியங்களை செய்து காண்பிக்கும்.
ஸ்லோகன்: அனைவரின் ஆசீர்வாதங்களை அடையக்கூடியவர்கள்தான் திருப்தி மணி ஆவார்கள். ஓம் சாந்தி. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே.